ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு இது சூப்பராக இருக்கும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 12. நம்ம ஹீரோ இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆக்குனை போய் மீட் பண்ணுறான். அவன் ஆசைப்பட்டபடியே ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக மாறி இருக்கான். ஆக்கோன் உயிரோடு இருக்கிறத நினச்சி நம்ம ஹீரோ ஹாப்பியாகி கண் கலங்குறான். அப்போ அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வருது. ஹலோ, யார் நீங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, டக்கெமிச்சி நீ சாதிச்சிட்ட, ப்ரெசென்ட்டை மாற்றிட்ட அப்படின்னு சொல்லவும், நவுட்டோ நீ தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஹீனா இன்னும் உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பி ஆகிறான். இப்போ ஹீனாவை பார்க்கறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க. டோக்கியோ மாஞ்சி கேங்குக்கு நடந்த சண்டையில் அப்பாவி மக்கள் இறந்து போயிட்டாங்க. அதில் டாச்சிபானா அப்படிங்கிறவரோ அவரோட சிஸ்டர் ஹீனாங்கிறவங்களும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லப்போ, எனது ஹீனாவா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். ஃபர்ஸ்ட் நான் இதை டிவியில் பார்த்தப்போ நான் சும்மா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் ப்ரெசென்ட்டை மாற்றிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹீனா இறக்குறதுக்கு காரணமா இருந்த அந்த ஆக்சிடென்ட் நடக்கவே இல்லை, டோமான் சண்டையே போட்டுக்கிடல அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொல்றான். ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஃபர்ஸ்ட் ஹீனாவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பியா இருக்கிறான். இறந்து போன ஹீனாவை திரும்ப பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். இப்போ அவளை நான் பார்க்க போறது ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஹீனாவை பார்க்கறதுக்காக அவளோட அபார்ட்மெண்ட்க்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே எக்ஸைட்டிங்கா இருக்கு. நீ அவ்வளவு புரிஞ்சு அதுக்கப்புறமா 12 வருஷம் கழிச்சு பார்க்க போறீங்க, அவ ரொம்பவுமே வளர்ந்துட்டா அப்படின்னு நவுட்டோ சொல்லவும், ஆமா ஹீனா இப்ப பெரிய பொண்ணா இருப்பா, என்ன பார்த்த உடனே டாக்கெமிச்சின்னு வந்து கட்டி பிடிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கனவு காங்குறான். ஆனா அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 12 வருஷத்துக்கு முன்னாடி லெட்ஸ் பிரேக் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீனா போயிருப்பா. ஹீனாவும் நானும் பிரிஞ்சு 12 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிடவே இல்ல. இப்போ உள்ள ஹீனா என்ன பார்த்தா என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் சோகமாயிட்டு, ஹே நவுட்டோ நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா. ஹீனாவை பொறுத்த அளவுல நான் ஒரு 3வது மனுஷன் தான். நீ அவளோட தம்பி, அவளை போய் பார்க்கலாம். ஆனா அவளுக்கு நான் தான் அவளை காப்பாத்தினங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாது. அவளை பொறுத்த அளவு நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். நான் அவளை பார்க்காம இருக்கிறதே நல்லது. நான் அவளை காப்பாத்திட்டேன், அதோட என் கடமை முடிஞ்சது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பிடுதான். நாங்க பிரிஞ்சு 12 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமா அவ என்ன ஞாபகம் வச்சுக்க போறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு, என்னதான் நான் டைம் டிராவல் பண்ணி போய் பாஸ்ட் எல்லாத்தையுமே மாத்தினாலும் நான் இன்னும் அதே ஃபெயிலியர் தான். ஒரு சாதாரண கடையில வேலை பார்க்குற டாக்கெமிச்சி தான். கண்டிப்பா நான் அவளுக்கு செட் ஆக மாட்டேன். ஹீனாவை நான் காப்பாத்திட்டேன், அதுவே எனக்கு போதும். அதுக்கு மேல வேற எதுவும் தேவையில்லை. திரும்பவும் நான் என்னோட அந்த பழைய மொக்கையான லைஃப்கே போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதவை ஓபன் பண்றான். ஒரு பொண்ணு மேல இஷ்டு சாரிங்க அப்படின்னு சொல்லி பாக்குறான். பார்த்தா அது ஹீனா தான். ஹே டாக்கெமிச்சி அப்படின்னு அவ சொல்லவும், ஹீனா கூட இருந்த பழைய எல்லா மெமரிஸுமே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அவன் அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். ஹீனா, நான் திரும்ப உன்னை உயிரோட பார்த்துட்டேன், நான் உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப கண் கலங்குறான். ஹாய் ஹீனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழுதுகிட்டே கேட்கறான். நீ உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவன் ஹாப்பியா இருக்கிறான். எப்பவும் போலயே சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற டாக்கெமிச்சி அப்படின்னு சொல்லி ஹீனா கேட்கறா. ஐயோ ஏன் இந்த அழுக நிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி கலந்த சந்தோஷத்தோட ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்போ ஹீனாவோட ரூம்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேருமே அமைதியா உட்காந்துருக்காங்க. வெதர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, ஆமா அப்படின்னு சொல்றா. ஒரே மேகமூட்டமா இருக்கு, இது உனக்கு நல்லா இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் பார்த்த எவ்வளவு நாள் ஆச்சு, பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, நீ என்னடா வெதரை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு நவுட்டோ டென்ஷன் ஆகவோ, ரெண்டு பேருமே கொஞ்சம் சமாளிக்கிறாங்க. நீங்க என்னமா பேசுங்க, நான் கிளம்புதா அப்படின்னு நவுட்டோ போகவோ, நவுட்டோ போகாத, ஹீனா கூட தனியா விட்டு போயிட்டேன்னா என் ஹார்ட் பீட் துடிக்கிற துடிப்புல வெளியே வந்து விழுந்துரும், என்ன கொல்ல பாக்குறியா, நம்ம எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல என்ன தனியா விட்டு போகாத அப்படின்னு சொல்லி அவன் காமெடி பண்ணவோ, நீ இன்னும் மாறவே இல்லை டாக்கெமிச்சி அப்படின்னு சொல்லி ஹீனா சிரிக்கிறா. நான் அவளுக்கு கொடுத்த செயினா அது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி நம்ம வேணா ஒரு டிரைவ் போவோம், நான் ஓட்டுறேன், நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி நவுட்டோ கூப்பிடுறான். சரி ஓகேன்னு சொல்லி எல்லாரும் போறாங்க. இதை நான் எதிர்பார்க்கல டாக்கெமிச்சி, நீ பின்னாடி உட்கார சொன்னா முன்னாடி வந்து உட்காந்துருக்க அப்படின்னு நவுட்டோ நினைக்கிறான். நான் கொடுத்த செயினை தான் ஹீனா போட்டிருக்காளா? ஒருவேளை அவள் இன்னும் என்ன லவ் பண்ணுறாளோ? இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அதே மாதிரி வேற ஏதாச்சும் செயினை வாங்கி போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. அப்போ நவுட்டோட ஃபோன் அடிக்குது. அவனோட போலீஸ் ஆஃபீஸர், ஹையர் ஆஃபீஸர் கால் பண்ணி வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிடுவோம். எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் வந்துடுச்சு, காலையில் நான் உன்கிட்ட வந்து காரை வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நவுட்டோ சாவியை கொடுத்துட்டு கிளம்புறான். நவுட்டோ போகாதான் ஹீரோ சொல்லவும், நீங்க ரெண்டு பேரும் வளர்ந்துட்டீங்கல்ல, நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பிடுதான். இவங்க ரெண்டு பேரும் அமைதியாவே இருக்காங்க. இப்போ ஹீனா தான் காரை ஓட்டுறா. ஆனா அப்பவுமே அவங்க அமைதியாவே தான் இருக்காங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஹீனா பிரேக்கப் பண்ணிட்டா. ஆனா ஒருவேளை அது நான் கொடுத்த செயினா தான் இருக்குமா? இன்னும் அவ என்ன லவ் பண்றாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே வரான். இங்க நான் நிப்பாட்டவான்னு ஹீனா கேட்குவோம். நிப்பாட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரு வாக்கிங் போறாங்க. என்னால் இந்த இடத்த மறக்கவே முடியாது டாக்கெமிச்சி அப்படின்னு அவ சொல்லவோ, அவ்வளோ முக்கியமான இடமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா அப்படின்னு அவ சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாகறா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாயங்காலம் நடந்த அந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு அவ சொல்லவும், ஹீனாக்கு 26 வயசு ஆயிடுச்சு, கண்டிப்பா அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் இந்நேரத்துக்கு, நான் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னால் இப்போ வரைக்கும் அந்த பர்சனை மறக்கவே முடியல. ஒரு நாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு என் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான், என்னால இந்த இடத்த மறக்கவே முடியாது அப்படின்னு அவ சொல்லவோ, இதை நான் கேட்க விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, உன்கிட்ட ஒருத்தன் பிரேக்கப் பண்ணானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, அவன் எதுக்காக என் கூட பிரேக்கப் பண்ணணும்?
சொல்லுட்டா கெமிச்சி எதனால அப்படின்னு அவ கேட்கவும், ஹீனா எதுக்காக அலற அப்படின்னா, நீ இப்போ வரைக்கும் மறக்க முடியாம லவ் பண்ணிட்டு இருக்க பர்சன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு பாத்ரூம் வருது, நீ போய் கார்ல வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடிட்டான். என்னோட பாஸ்ட்ல ஹீனா தான் என் கூட பிரேக்கப் பண்ணா, ஆனா அவ சொல்றத பார்த்தா நான் இப்போ பிரேக்கப் பண்ண மாதிரி தெரியுது. அவ சொல்றத பார்த்தா ஒருவேளை இன்னும் அவ என்ன லவ் பண்றாளா இப்படி நான் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் மாறி ஆகணும், நானே அவ கிட்ட போய் கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே போகவும், ச்சே நீ நேரத்துக்கு கார்ல எல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்றான். ஆமா யார் இவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கவும், இவன் தான் ஹான்மா அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. உங்க 2 பேரையும் ஒன்னாவே முடிச்சிருக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போகவும், கார் அப்படின்னு அவன் சொன்னது ஞாபகம் வரவும் ஹீனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடுறான். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியா அவ போய் கார்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா பின்னாடி ஒரு கார்ல லைட் ஆன் ஆகுது. நம்ம ஹீரோ கொடுத்த அந்த செயினை ஹீனா பார்த்துட்டு இருக்கா. பின்னாடி ஒரு கார் ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. ஹீனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். பார்த்தா ஹீனா இருந்த காரை அப்படியே போய் கிராஷ் பண்ணி இந்த காரும் நின்றுது. நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஃபாஸ்டா ஓடி போனா, டக்கமிச்சி அது நீ தானே அப்படின்னு சொல்றான். பார்த்தா ஆக்குன் தான் அந்த காரை ஓட்டியிருக்கான். நீ அந்த கார்ல இருந்திருந்தா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆக்குன் சொல்லவோ, ஆக்குன் ஏன் எதனால உனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒர்க்கை தானே இப்போ நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு தெரியல டாக்கமிச்சி, நான் இப்போ கீசக்கியோட ஒரு சோல்ஜரா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ ஏன் டோமன்ல போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நான் கீசக்கி சொன்னதை மீறி எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு ரொம்பவோ பயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும், இதையே தானே நீ என்கிட்ட போன தடவையோ சொன்ன ஆக்குன், நான் தான் எல்லாத்தையும் மாத்திட்டேனே, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எதனால நீ திரும்பவும் இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். உன்னால முடிஞ்சா எல்லாரையும் காப்பாத்து கிரை பேபி ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லவும், கார் வெடிக்குது. நம்ம ஹீரோ தள்ளி வந்து விழுறான். இப்போ ஹீனாவை போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த காரோட டோர் திறக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அதை ஓபன் பண்றான். ஹே டாக்கமிச்சி அப்படின்னு ஹீனா பேசவும், நம்ம எதுவா இருந்தாலும் வெளியவா பேசலாம்னு சொல்லவோ, என்னோட காலையை என்னால அசைக்க முடியல, என்னோட காலையை என்னால உணர முடியல டாக்கமிச்சி அப்படின்னு அவ சொல்றா. பார்த்தா ஹீனாவோட வயிற்றுக்கு கீழே எதுவுமே இல்ல, அவளோட உடம்பே 2 துண்டா பிஞ்சு போய் கிடக்கு. ஹீனா பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எதுவா இருந்தாலும் சரி, நான் உன்னை ரொம்பவும் லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா, அவ கண் கலங்கிட்டு டக்கமிச்சி இங்க இருந்து போ அப்படின்னு அவ சொல்றா. நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இறக்குறத நான் விரும்பல, நீ எனக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அவ ஹீரோவை வெளியே தள்ளி விடவும், ஹீனா இருந்த காரு வெடிச்சிருது. நம்ம ஹீரோ ரொம்பவும் ஃபீல் பண்ணி ஆளுறான். நான் எப்படியாச்சும் உன்னை திரும்ப காப்பாற்றுவேன் ஹீனா, நான் டைம் ட்ராவல் எத்தனை தடவை பண்ணி திரும்ப திரும்ப தோத்து போனாலும் சரி, நீ ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஃப்யூச்சர் கிடைக்கிற வரைக்கும் நான் முயற்சியை கைவிட மாட்டேன். நான் என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன், நான் டோமானோட லீடராக மாற போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு ஹீனாவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி வந்தா, அவன் மாற்றின எதுவுமே அவனால் மாற்ற முடியல. திரும்பவும் ஹீனாவும் இறந்து போயிட்டான், அவனோட ஃப்ரெண்ட் ஆகோனும் இறந்து போயிட்டான். இதில் சம்மந்தமே இல்லாமல் அந்த வால்ஹலாவோட வைஸ் கமாண்டர் ஹான்மா எதுக்காக அந்த இடத்துக்கு வரணும், கீசக்கி தான் நம்ம ஹீரோவை கொல்ல சொன்னதா அந்த ஆகோன்னு சொல்கிறான். எதுக்காக இப்படிலாம் நடக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹீரோ டோமானோட லீடராகவே மாறலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இதுக்கப்புறம் தான் கதையே சும்மா வேற லெவலில் போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.